சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவார். வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று சொன்னார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஒரு அப்பமாக அந்த ஜனங்களுக்கு முன்பாக உருவகம் செய்து அவர் பேசுகிறார். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான் என்று சொல்லுகிறார். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு காலும் என்கிறதை உபயோகிக்கிறார். அதனுடைய பொருள் நித்தியமாக, இந்த உலகிலே மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகும் கூட ஒரு மனிதனோடு கூட இருக்கும்படியாக, ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அர்த்தத்தை இதிலே நாம் பார்க்கிறோம். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற பிரகாரமாக, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று கூறினது போல, அவரை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரோடு கூட நித்தியம் நித்தியம் வாழுவார்கள். மனுக்குலத்தின் பாவபாரத்தை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்திற்காக தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஜீவ அப்பமாக இருக்கிறார். இதே அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிற மற்றொரு வசனத்தை நாம் பார்க்கலாம். 51ஆம் வசனத்திலே, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆம் அருமையானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஜீவ அப்பமாக புசிக்கிறவர்கள், அவரை அனுபவிக்கிறவர்கள் நித்தியம் நித்தியம் வாழுவார்கள். அவர்கள் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பார்கள். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே, இந்த உலகத்தின் ஜனங்கள் ஜீவன் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய மாம்சத்தை பலியாக ஒப்பு கொடுத்தார். அதைத்தான் ஆண்டவர் இங்கே கூறுகிறார், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று கூறுகிறார். அருமையானவர்களே, நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவன் இந்த தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்த, பல பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் ஏற்றுக்கொண்டு மரணத்தை ருசி பார்த்து மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் முன்பாக ஜீவ அப்பமாக நிற்கிறார். அவரிடத்தில் வருவீர்களானால் ஒரு காலும் பசி அடைய மாட்டீர்கள். அவரை விசுவாசிப்பீர்களானால் ஒரு காலும் தாகமடைய மாட்டீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு, ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு முழுமையான தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இன்றைக்கு பலர் பல இடங்களை தேடி போகிறார்கள், பல முயற்சிகளை செய்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு திருப்தி கிடைக்கிறதில்லை, ஆன்மீக திருப்தி கிடைக்கிறதில்லை. இயேசு கிறிஸ்துவை தேடி வருவீர்களானால் நீங்கள் ஒரு காலம் பசி அடையாதபடி, ஒரு காலம் தாகமடையாதபடி உங்களுக்கு நித்திய ஜீவனை, சமாதானத்தை, சந்தோஷத்தை அவர் அருளி செய்கிறார். அவர் மூலமாய் இந்த பேரின்ப வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை அருளுவாராக. ஆமேன். நன்றி.